ஹாய் ஹலோ வணக்கங்க. நான் உங்கள் டிஎன்பிசி அப்டேட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி பார்க்கலாங்க. தமிழகத்தில் ஓட்டுநர் தனியாக நடத்துனர் தனியாக எடுக்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் திடீரென்று ஒரு தகவலை குறிப்பிட்டிருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நேற்று அரசு மானியத்துறை மீதான விவாதத்திற்கு பதில் பேசிய அமைச்சர் சிவசங்கர் கூறியதாவது: புதிய பேருந்துகளை வாங்குகின்ற இந்த நேரத்தில் புதிய பணியாளர்களை பணிக்கு எடுக்க வேண்டும் என்று அது தொடர்பான நடவடிக்கைகளும் முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். முதற்கட்டமாக அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு 685 பேரை கடந்த ஆண்டே பணிக்கு எடுக்கப்பட்டு விட்டார்கள். அதே போன்று மற்ற 7 போக்குவரத்து கழகத்திலுமே 3275 நபர்களை பணிக்கெடுப்பதற்கு ஆன்லைன் விண்ணப்பம் பெறும் பணிகள் முடிந்தது. அந்த பணியிடங்களுக்கு ஆட்களை எடுக்கின்ற நேரத்தில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை எடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அந்த முறையை மாற்ற வேண்டும் என்று உறுப்பினர்கள் சந்திரன் கோரிக்கை வைத்தார். ஆனால் ஓட்டுநர் தனியாக நடத்துனர் தனியாக எடுக்கின்ற சூழலில் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் திடீரென்று பணிக்கு வராமல் போய்விட்டால் ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டுவிடும். 5 ஓட்டுநர்கள் வராவிட்டால் 5 பேருந்துகளை இயக்க முடியாத நிலையும் 5 நடத்துனர்களுக்கு பணி கொடுக்க முடியாத நிலையும் ஏற்படுகிறது. இதனால் இந்த முறை மட்டுமே மாற்று ஒரு முறையாக இருக்கும் அப்படின்றத அவங்க குறிப்பிட்டே சொல்கிறாங்க. ஸோ டிரைவர் நடத்துனர் இந்த ரெண்டுமே இந்த தாங்க நாங்கள் எடுப்போம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன்லாம் இனி வரும் காலங்களில் நாங்கள் டிரைவர் தனியாக எடுத்துக்குவோம், கண்டக்டர் தனியாக எடுப்போம் அப்படின்ட்டு அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் திடீரென்று இந்த தகவலை தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஓட்டுநர் நடத்துனர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இப்போ வரும் மே 15ஆம் தேதிக்குள்ளார பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசியோடைய அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டதுக்கு உண்டான தேர்வுகள் நடத்தப்பட வேண்டும். ஸோ தேர்வு எப்போ நடத்துவாங்க அப்படின்றதுக்கு உண்டான சில முக்கியமான அப்டேட் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் உங்களுக்கு விரைவில் நம்ம கொடுக்குறோம். தேர்வு தேதியை விரைவில் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஎன்எஸ்சி சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலில் ஒரு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அடி